தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சி பொறுப்பிலிருந்து விலகுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கட்சி பொறுப்பிலிருந்து விலகுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ 1993ஆம் ஆண்டு இந்த கட்சியை ஆரம்பித்தார். 32 ஆண்டு காலமாக இந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார். தான் உயிருள்ள இருக்கும் பொழுதே தன்னுடைய மகனை கட்சிக்கு தலைவராக்க முயற்சி செய்கிறார். தன்னுடைய மகனுக்கு இடையூறாக இருக்கும் அனைத்து நபர்களையும் கட்சியிலிருந்து வெளியேற்றிவிட்டார். மல்லை சத்யா அவர்களையும் தற்காலிக நீக்கம் செய்துவிட்டார். மல்லை சத்யா அவர்கள் நிரந்தர நீக்கம் செய்யப்பட்ட பின்பு அவர் தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டுள்ளார். தன்னுடைய மகன் துரை வைகோவை பொதுச் செயலாளராக தேர்வு செய்ய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார். ஆக மதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து வைகோ விலகுகிறார். அவருடைய மகன் துரை வைகோ மதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட உள்ளார். இது கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப அரசியலை எதிர்த்து தனிக்கட்சி ஆரம்பித்த வைகோ தன்னுடைய கட்சியையே குடும்ப கட்சியாக மாற்றிவிட்டார். கருணாநிதி உயிருடன் இருக்கும் பொழுது மு.க.ஸ்டாலினை கருணாநிதி முன்னிறுத்திய காரணத்தினால் கட்சியிலிருந்து வெளியேறி தனிக்கட்சி ஆரம்பித்த வைகோ தான் உயிரோடு இருக்கும் பொழுதே தன்னுடைய மகன் துரை வைகோவை முன்னிலைப்படுத்துகிறார். வைகோவை நம்பி குடும்ப அரசியலை எதிர்த்து தீக்குளித்தவர்களுடைய ஆத்மா வைகோவை மன்னிக்குமா என்பது தெரியவில்லை. தன்னுடைய கட்சியை குடும்ப கட்சியாக்கி விட்டார் வைகோ.